நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் GT4 ஐரோப்பிய தொடரில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்றிருக்கிறார். இந்த பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் ஓட்டிய காரின் டயர் வெடித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இந்த கார் விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நடிகர் அஜித்குமார் இந்த வருட தொடக்கத்திலிருந்தே ஐரோப்பியாவில் நடைபெற்று வரும் பல்வேறு கார் பந்தய போட்டிகளில் பங்கேற்று இதில் 3 போட்டிகளில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். 2 போட்டிகளில் 3வது இடமும் ஒரு போட்டியில் 2வது இடம் வெற்றி பெற்றிருந்தார். அதற்கு பிறகு அவருடைய திரைப்படங்கள் வெளியாகி இருந்தது. இந்த வருடம் 2 படங்கள், அதாவது குட் பேட் அக்லி, விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அவருக்கு பத்மபூஷன் விருதும் வாங்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அவர் மீண்டும் இந்த கார் பந்தய போட்டிகளில் அவர் பங்கேற்று அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள தொடங்கினார். தற்போது நடிகர் அஜித்குமார் நெதர்லாந்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் GT4 ஐரோப்பிய தொடரில் பங்கேற்ற இருக்கிறார். இதில் 60 நிமிடங்கள் தனியாக கார் ஓட்டும் சவாலை அவர் ஏற்க உள்ளார். இந்த வகை பந்தயத்தில் இணை ஓட்டுநர் இருக்க மாட்டார். இந்த பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் கார் டயர் சற்று நேரத்துக்கு முன்பு அந்த சர்க்கியூட்டில் கார் வேகமாக சென்றிருக்கும் போது கார் டயர் வெடித்து உள்ளது. அதனால் அந்த டிராக் சர்க்கியூட்டில் அந்த கார் டயர் நிற்கும் காட்சிகள் வெளியாயிருக்கு. மீண்டும் டயர் மாற்றப்பட்டு அவர் ரேஸில் பங்கேற்றிருக்கிறார். இதனால் இந்த ரேஸில் அவர் கடைசி இடம் 8வது இடத்தை பிடித்திருக்கிறார். அந்த பட்டியலும் வெளியாயிருக்கு. இதனால் அவர் இந்த பந்தய போட்டியில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இதுக்கு முன்பு பல பந்தய போட்டிகளில் அவர் கார் விபத்துக்குள்ளான செய்திகள் வெளிவந்தன. ஆனாலும் அவருக்கு எந்த ஒரு காயங்களும் எதுவும் ஏற்படாமல் பத்திரமாக அவர் ஏற்கனவே இந்த ரேசிங் பயிற்சியில் அவர் ஈடுபட்டதால் அவருக்கு எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது தெரியும். 2-3 கார் விபத்துகள் ஏற்பட்டிருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு காயம் ஏற்படவில்லை. அதே போல் இந்த டயர் வெடித்திருந்தாலும் அவருக்கு எதுவும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.